நேற்று நடந்த ஹேப்பனிங்ஸ் தான் இந்த வீடியோ. காலையில் எழுந்திரிச்சு எப்பயும் போல் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து சாதம்லாம் செய்யாமல் பசங்களுக்கு வந்து டிஃபன் ஏதாவது செஞ்சு அதுவே லஞ்ச் பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது கோதுமை மாவு இருந்தது, உருளைக்கிழங்கு இருந்தது. நம்ம வீட்டில் பூரி செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது, அதனால் பூரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு மாவு எடுத்து பனைஞ்சு வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் குக்கரில் உருளைக்கிழங்கு வேக போட்டுட்டு அந்த கேப்பில் மாவு பசைஞ்சு வச்சுட்டேன். மாவு பசைஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே உருளைக்கிழங்கு நல்லா விசில் வந்துடுச்சு. அதனால் அதையுமே இறக்கி வச்சுட்டு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலாலாம் போட்டு ஒரு மசாலா ஃப்ளேவரில் வைப்பேன். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ளைனாக வச்சா தான் பிடிக்குது. அதனால் இன்றைக்கி அது மாதிரி தான் வச்சுருந்தேன். வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு மட்டும் தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கிட்டு ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி அதையும் வதக்கிட்டு ஒரு 2 பெரிய தக்காளியை நீட்டாக கட் பண்ணி அதையுமே சேர்த்து வதக்கிக்கிட்டேன். இது எல்லாமே நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு மட்டும் கூட சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கிக்கிட்டேன். எப்பயும் யூஸ்வலாக வந்து உருளைக்கிழங்கு கூட மஞ்சள் தூள் சேர்த்து வேக வைப்பேன். இன்றைக்கி மஞ்சள் தூள் நான் சேர்க்கலை, அப்படி தான் வேக வச்சுருந்தேன். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 கிளாஸ் தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கிரேவி அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டுனா நம்மளோட இது ரெடி. இதில் வந்து லைட்டாக மஞ்சத்தூள் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். உப்பு ஏற்கனவே வதக்கும் போதே சேர்த்துட்டேன், அதனால் உப்பு சேர்க்கல. இது வந்து எந்த மசாலாவும் இல்லாமல் உருளைக்கிழங்கோட அந்த ஒரு ஃப்ளேவர் மட்டும் கிடைக்கும். கிழங்கு நல்லாவே இருக்கும். எப்பயுமே எந்த ஒரு பொருள் செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் வந்து அந்த பொருள் இருக்காது. அது உண்மையாக இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் கார்பெண்டர் அந்த பற்ற வச்சு எல்லாமே செய்கிறாரு. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பூரிக்கட்டை இல்லை பாருங்கள். எல்லாருக்கும் ஊரில் செஞ்சு கொடுப்பாரு, நமக்கு ஒன்று செய்கிறதுக்கு ரொம்ப லேட். நாளைக்கு செஞ்சுக்கலான்ட்டு ஒரு அலட்சியம். அதனால் தட்டை கவுத்தி போட்டு அதில் தான் பூரி திரட்டிகிட்ருக்கேன். சப்பாத்திக்கு அந்த தான் இதெல்லாம் திரட்டுற கேப்லேயே நல்லா நம்மளோட கிரேவி வந்து கொதிச்சு வந்துடும். அதில் புதினா, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு மல்லித்தழை இதெல்லாம் போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இது வந்து ரொம்ப ப்ளைனாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பூரிக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு ஆனால் பூரியை விட சப்பாத்திக்கு தான் இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவங்களுக்கெல்லாம் பூரி தான் ஃபேவரட். அதனால் வானல்ல எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் பூரி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூரி நல்லா புசுன்னு உப்பி வரும். அதே மாதிரி கொஞ்சம் தடிமனாக பூரி திரட்டினீங்கனாலும் நல்லா உப்பி வரும். நீங்கள் வந்து வேறு எதுவுமே இதுக்கு சேர்க்கவே தேவையில்ல. இந்த மாதிரி நல்லா சூப்பராக வரும். அதை அழகாக எடுத்துட்டோன்னா எண்ணெயும் குடிக்காது. எண்ணெய் நீங்கள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா பூரியில் எண்ணெய் வந்து அவ்வளோவா இருக்காது. ஸோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்குமே. பசங்களுக்கு தட்டில் வச்சு கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெருசாக வந்து பூரி பிரியர்லாம் இல்லை நான். ஆனால் அப்படியே ஆப்போசிட் தலைவருக்கு வந்து பூரியா நானா அப்படின்னு கேட்டால் பூரியை தான் டிக் பண்ணுவார். அந்த அளவுக்கு ஒரு பூரி பிரியர்னு சொல்ல முடியாது, பூரி வெறியர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உடம்புக்கு சேராதுன்றதுக்காக நான் எப்போவாச்சும் தான் செஞ்சு கொடுப்பேன். அதையே கேட்டுட்ருப்பாரு, நீ அடிக்கடி செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, சேராதில்ல. அதனால் பசங்களுக்கு லஞ்சுக்கு அதுவே கொடுத்து ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். பசங்களுக்கு வந்து வெனஸ்டே மட்டும் இந்த ஒயிட் யூனிஃபார்ம் இருக்கும், மற்ற நாளில் வந்து அப்படியே ஆல்டர்னேட்டாக இருக்கும். அதாவது ஒரு செக்குடு யூனிஃபார்ம் இருக்குது, ஃப்ரைடேக்கு வந்து டிஷர்ட் இருக்கும். அப்புறம் பசங்களை அனுப்பினதுக்கப்புறம் நான் ரெடி ஆகிட்டு எனக்கு சப்பாத்தி போட்டுக்கிட்டேன். அதான் நான் சொன்னல, இந்த பூரிலாம் சாப்பிட்ட ஃபீலிங்கே இருக்காது. அதனால் நான் எனக்கு சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுட்டு மீன் வாங்கி 2 வாரம் ஆகுது. சரி மீன் வாங்கிட்டு வரலான்ட்டு கூப்பிட்டுருந்தேன் தலைவர். சரி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இங்கே லோக்கலில் வருது சைக்கிளில், அது ஆனால் வாங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா பிடிக்க மாட்டேங்குது. அதனால் மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை இந்த மாதிரி போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும்ல. அதனால் போயிட்டு வாங்கிட்டு வருது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக போனதுனால பீச்சுக்கு போக முடியாது. அங்கே வந்து கொஞ்சம் காலையிலே போனால் தான் கிடைக்கும். இங்கே வந்து சந்தையில் தான் இன்றைக்கி கிடைக்கும்னு சொல்லிட்டு நேராக அந்த சந்தைக்கு போயாச்சு. இது மீன் மார்க்கெட் தான். வெளியில் வந்து நிறையா காய்கறி, பழம் இது எல்லாமே ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். நேராக போயிட்டு மீன் வந்து வரத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. காற்றுனால நிறையா படகு போகலை, அதனால் கொஞ்சம் தான் இருந்தது. அப்புறம் இந்த உயிர் நண்டு கிடச்சிது. இது வந்து கல் நண்டு அப்படின்னு சொல்கிறாங்க, என்னன்னு எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வாங்கியிருந்தேன். நண்டு வந்து கொஞ்சோண்டு இருந்தது, அது கூட இந்த ஒரு நண்டு ஃப்ரீயாக இருந்ததுனால போட்டு விட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் வாழை மீன், அதுக்கப்புறம் கொஞ்சம் நெத்திலி மீனும் கார மீனும் கலந்து இதெல்லாமே சேர்த்து வாங்கிட்டு இருந்தேன். இந்த நண்டு வந்து உயிரோடு நம்மளால் ஆய முடியாது, ஏன்னா கொடுக்கு ரொம்ப பெருசு, பிடிச்சதுன்னா விடாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி சுட வச்சுட்டு அதில் போட சொன்னாங்க. தண்ணி சுட வச்சு அதில் போட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கொடுக்கு தனியாக கழண்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை ஆஞ்சு அப்படியே கிரேவி மாதிரி வச்சாச்சு.
அப்புறம் ஒரு பக்கம் சாதம் வெந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் நண்டு கிரேவி தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். இந்த சின்ன சின்ன நண்டு தான் இருந்தது. இது எல்லாமே 50 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 50 ரூபாய்க்கு வாங்கலாமா அப்படின்னு சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு சீஸ்னல் ஃபுட்டு தான். இதுக்கு இந்த சீசனில் தான் நிறையா கிடைக்கும். இந்த சீசன் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிடைக்காதுல்ல. சரி கிடைக்கும்போது அடிக்கடி செஞ்சாலும் வாங்கி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் கிரேவி எல்லாம் வச்சுட்டு அப்புறம் மீன் குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மீன் வாங்கிட்டு வரதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை. இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறது தான் பெரிய கஷ்டம். அங்கேயே க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் அது மறுபடியும் நம்ம வீட்டில் வந்து ஒரு தடவை க்ளீன் பண்ணால் தான் அது க்ளீன் ஆகுது. அதுக்கு நம்மளே மொத்தமாக பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஆனால் நின்று க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே முதுகெலும்பு உடஞ்சிடுது எனக்கு. அதுக்காக மீன் வாங்காமலும் இருக்க முடியாது, சாப்பிடாமலும் இருக்க முடியாது. என்ன பண்ணுறது? இன்றைக்கி வந்து கத்திரிக்காயும் மாங்காவும் போட்டு நெத்திலி மீன் குழம்பு வச்சுருந்தேன். கூட கொஞ்சம் காரப்பொடி இருந்தது, அதையுமே சேர்த்து குழம்புக்கு போட்டுட்டேன். அப்புறம் வாழை மீன் வலைக்கு போனதுலேயே ஃப்ரெஷ்ஷாக வந்தது வந்து வாழை மீன் தான். வேறு எந்த மீனும் வறுக்கிற மாதிரி வரலன்னு சொன்னதுனால வாழை மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். இது கொஞ்சம் சின்ன வாழை மீன் தான், பொடி பொடியாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்கும். அதனால் அதையுமே வாங்கி எடுத்துன்னு வந்து வறுத்து வச்சுட்டேன். நெத்திலி மீன் குழம்பு சும்மா கமன்னு ரெடி ஆகிடுச்சு. நெத்திலி மீன் வந்து எவ்வளோ குழஞ்சி போயிருந்தாலும் நீங்கள் க்ளீன் பண்ணி குழம்புல போட்டுட்டிங்கன்னா நல்லா வரைச்சி வந்துக்கும். ஆனால் போட்டு கடன்னு குழப்பிடக்கூடாது மீன் குழம்ப. ஏன்னா எல்லாமே உடஞ்சி நொறுங்கி தூளாக போயிடும். அது வந்து எப்படி ஜென்டலாக ஹேண்டில் பண்ணணும். மீன் வறுக்கும் போதும் சரி, குழம்பு வைக்கும்போதும் சரி, அவ்வளோ ஜென்டலாக ஹேண்டில் பண்ணணும். எல்லாமே ரெடி பண்ணி நான் வழக்கம் போல் சாப்பிட்றதுக்கு 3:30 மணி ஆகிடுச்சு. எல்லாமே ரெடி, சும்மா சிம்பிளான ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுனால மணி 3க்கு மேலே ஆகிடுது. அது என்ன பண்ணுறதுனே தெரியல. காலையில் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வச்சுட்டு என்னோடய ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரணும். ஆனால் ஒர்க்கு பெருசாகவும் இருக்காது. அது ஏன்னு எனக்கே தெரியல. அது எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு ஒர்க்குமே இல்லாட்டாலும் அந்த 3 மணிக்கு மேலே தான் சாப்பிட்ற மைண்ட் செட்டே வருது. ஒர்க் இருந்தாலும் அந்த டைம் ஆகிடுது, ஒர்க் இல்லைனாலும் அந்த டைம் ஆகிடுது. இது என்ன புதுவித வியாதின்னு தெரியல. அப்புறம் அந்த காரப்பொடி மீன், கத்திரிக்காய், மாங்காய், நெத்திலி மீன் இது எல்லாமே நல்லா தட்டில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஒரு பக்கம் வறுத்த வாழை மீனும் நண்டு கிரேவி கொஞ்சம் வச்சு நல்லா ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு ரவுண்ட் ரசமும் போட்டு சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆனால் என்ன ஒன்று லேட்டாக சாப்பிட்றேன். ரொம்ப தப்பான பிஹேவியர். அதை முதல்ல மாற்றணும். இட்லிக்கு மாவு காலி ஆயிடுச்சா, அதனால் அரிசி உளுந்து ஒரு பக்கம் ஊற வச்சு அதையுமே அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் நைட்டுக்கு இருந்த மாவை வந்து தோசை ஊற்றி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த நாள் வந்து இப்படி தான் இனிமையாக போச்சு. அப்புறம் இன்னொரு விளாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோடய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.